ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி வண்டர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். செயின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்மால் சைஸும் இருக்குது, அப்புறம் இந்த பிக் சைஸும் இருக்குது. அப்புறம் இது நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. என்கிட்ட வந்து கோல்டன் கலரும் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த லூப்பை இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். அங்கேருந்து எடுக்கிற லூப்பை செகண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கிற லூப்பை இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் திரும்பவும் ஸ்டிச் பண்ணணும். இப்போது திரும்பவும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். திரும்பவும் பாருங்கள், 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடணும். திரும்பவும் நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடணும். பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. நாட் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பவும் வந்து நான் ஒரு லைன் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து நான் ஸ்மால் செயின் ஸ்டோன் வந்து நான் விட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மெத்தடில், இதில் வந்து இந்த சைடும் வந்து த்ரெட்டு தெரியும், இந்த சைடும் வந்து த்ரெட்டு தெரியும். இப்போ இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுல இந்த ஒரு சைடு மட்டும் தான் த்ரெட்டு தெரியும், இந்த சைடு வந்து தெரியாது. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருந்து ஒரு லூப் எடுத்து அதை வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த லூப்பை வந்து நம்ம சைடில் எடுத்துகிட்டு போகாமல் திரும்ப வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் வந்து 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து திரும்பவும் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது நம்ம போடுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த செயின் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இது உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடும் வந்து த்ரெட் தெரியுது, இதில் இந்த சைடும் வந்து நமக்கு த்ரெட் தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு த்ரெட் தெரியும், இந்த சைடு வந்து தெரியாது. இப்போ வந்து நான் திலகம் ஷேப்பு அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயினை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம் வந்து போடாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம் போடாமல் போட்டு பாருங்கள். கம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டிட்டும் ஸ்டிச் பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி டேர்னிங் வரப்போ நீடலால் அந்த ஸ்டோனை வந்து உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுது, இங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துலையே வந்து நம்ம எண்ணாட் போடாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டோன் கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணாட் போடும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிடலாம். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி போடலாம். இதுக்கு வந்து நம்ம உள்ளே இருந்து தான் த்ரெட் எடுக்கணும். எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் வந்து வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதில் வந்து உள்ளே இருந்து த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம எண்ணாட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டோன் கிட்ட வந்து எப்போவுமே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ட் பண்ணணும். இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டிச்சஸே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து த்ரெட்டு தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.